கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த அதிகாலை ஜெபவேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இந்த அற்புதமான அதிகாலை ஜெபம், இதிலே நாம் தியானித்து ஜெபிக்கிற சங்கீதம் 112 அற்புதமான காரியங்கள் உங்கள் வெற்றி வாழ்க்கையை ஒரு ஆச்சரியமான, அதிசயமான, மேன்மையான பகுதிக்கு எடுத்து செல்லும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நன்றாக கவனியுங்கள். வேதத்திலே சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான ரகசியம் இது. இந்த காரியத்தை நாம் கடைபிடிக்கும் பொழுது வேதத்திலே சொல்லப்பட்ட அற்புதமான வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசனங்களும் மகா மேன்மையான காரியங்களும் உங்கள் வாழ்க்கையிலே வந்து பலிப்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. பாருங்கள், இப்படியாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் பல்வேறு வகைகளிலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களும் மகிமையான காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நாம் திட்டமாய் எதிர்பார்க்கிறோம், விரும்புகிறோம், அதை நாடி தொடர்கிறோம். நிச்சயமாகவே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நீங்கள் ஒரு வெற்றி வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை வாழ்வதற்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதிலே மாற்றமில்லை. நிச்சயமாய் நீங்கள் மகிமையானது ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. அதற்கு நீங்கள் கர்த்தர் சொன்ன கட்டளைகளில் மிகவும் கவனமாயிருந்து, ஐயா, அவைகளை நிறைவேற்றுவதில், அவைகளின்படி நடப்பதிலே நீங்கள் மிகவும் பிரியமாயிருந்தால் நிச்சயமாய் பாக்கியசாலிகளாய் இருப்பீர்கள். பாருங்க, மோசே இப்படியாக சொல்லுகிறார்: கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? நீதிமான்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே நடுப்பகல் வரைக்கும் உயர உயர எழும்பி பிரகாசிக்கிற சூரியனை போல் இருப்பார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நிச்சயமாய் இந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அற்புதமான வாழ்க்கையை நாம் எப்படி சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயந்து, நன்றாக கவனியுங்கள், கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருப்பீர்களே ஆனால் நிச்சயமாக நீங்கள் பாக்கியசாலிகளாய் இருப்பீர்கள். உங்கள் சந்ததி பூமியில் பலத்திற்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். உங்க சந்ததி, உங்க பிள்ளைகள் நிச்சயமாய் பிள்ளைகளுமாக ஆசீர்வதிக்கப்பட்டு பலத்தவர்களாய் இருப்பார்கள். இன்னும் செம்மையானவர்களின் வம்சம் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படும். தாவீது சொல்லுகிறார்: நான் சிறுவனாய் இருந்தேன், பெரியவனான் ஆனேன், முதியவனாகவும் மாறினேன். நீதிமான்களுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்து திரிகிறதை நான் கண்டதே இல்லை. வாழ்க்கையிலே நீதிமான்களுடைய செம்மையாய் நடக்கிறவருடைய பிள்ளைகள் அழிந்து போனதை, அல்லது அவர்கள் நாசமாய் போனதை, அல்லது அப்பத்திற்கு அலைந்து திரிகிறதை நான் பார்த்ததே இல்லை என்று சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் நம்புங்கள். உங்கள் சந்ததி பூமியிலே பலத்திற்கும்படியாய், நம்முடைய சந்ததி பூமியிலே பலத்திற்கும்படியாய், ஐயா, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் 3ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் உங்கள் வீட்டிலே இருக்கும்படியாய், உங்களுடைய நீதி என்னென்னைக்கும் நிற்கும்படியாய், செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவனாய் இருப்பான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற தேவ பிள்ளையாக வாழும் பொழுது உங்கள் வாழ்க்கையை ஒருவரும் அசைக்க முடியாது. உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் விரோதமாய் எழும்புகிற 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் அவைகள் உங்களை மேற்கொள்ள முடியாது. எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருப்பீர்கள். செம்மையானவர்களுக்கு இருளிலே, ஆபத்து காலத்திலே, சிக்கல்களிலே, தேவை உள்ள நேரங்களிலே வெளிச்சம் உதிக்கும். ஐயா, அதற்கேற்ற மகிமையான உதவிகளை, கிருபைகளை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். நிச்சயமாய் இன்னும் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவன் இதுபோன்று கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனிதன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவனாய் இருப்பானா? அது மாத்திரமல்ல, இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன், தன்னுடைய காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை குறித்து யார் என்ன வேண்டுமானாலும் பேசட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாய், கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கிற, அல்லது கர்த்தருக்காய் உண்மையும் உத்தமமாய் நீதியை செய்து வருகிற
பிள்ளைகளுக்கு விரோதமாய் யார் என்ன பேசினாலும் சரி, எத்தனை ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நிச்சயமாய் நீங்கள் அசைக்கப்படாதிருப்பீர்கள். உங்களை அசைப்பதற்கும் உங்களுக்கு விரோதமாய் எதிர்நிற்பதற்கும் இந்த உலகத்திலே எந்த சக்திக்கும் அதிகாரம் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீதியின்படி நடக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் நித்திய கீர்த்தி உள்ளவர்களாய் இருப்பீர்கள். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்பட மாட்டீர்கள். ஹல்லேலூயா. ஓ, உங்கள் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். Glory. நான் கூட பாருங்க, ஊழியத்தில் எத்தனையோ காரியங்களை கேள்விப்படுவோம். போகும் போதும் வரும்போதும் அநேக காரியங்களை அநேக விதமாய் பேசுவார்கள். இது நடக்காது, அது நடக்காது, அதை செய்ய முடியாது, இதை செய்ய முடியாது, அந்த இடம் பயங்கரமான இடம், அங்க போக முடியாது, இது நடக்கவே நடக்காது என்று எல்லாம் சொல்லுவார்கள். இங்க போனா அப்படி ஆயிரம் இப்படி ஆயிரம் எல்லாம் சொல்லுவாங்க. துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் நீதிமான் பயப்படாதிருப்பான். அருமையான தேவ பிள்ளைகளே, அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். நீங்க துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் நீங்கள் இப்படி இருக்கும்போது பயப்படவே மாட்டீர்கள். ஏன்னா உங்க இருதயம் கர்த்தர் மேல் திட நம்பிக்கையோடு இருப்பீர்கள். ஓ மைட்டி காட், உங்கள் இருதயம் உறுதியா இருக்கும். ஓ, நீங்கள் உங்களுடைய சத்துருக்களின் நீதி சரிக்கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பீர்கள் என்று 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் இருதயம் உறுதியா இருக்கும். அவன் தன் சத்துருக்களின் நீதி சரிக்கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். மாத்திரமல்ல, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கர்த்தர் உங்களை இப்படியாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். மாத்திரமல்ல, பாருங்கள், துர்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி உங்கள் ஆசீர்வாதங்களை, ஐஸ்வர்யங்களை, கர்த்தர் உங்களுக்கு தருகிற மேன்மைகளை கண்டு துன்மார்க்கர்கள் மனமடிவாகி, மாத்திரமல்ல தங்கள் பற்களை கடித்து கரைந்து போவார்கள். பற்களை கடிக்கிறாங்களா, கரைந்து போவார்கள். துன்மார்க்கருடைய ஆசையோ அழியும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். நிச்சயமாய் இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே பலிக்கும். இது தேவனுடைய வார்த்தைகள். சங்கீதம் 112 தியானிக்கும் பொழுது நிச்சயமாய் இது உங்கள் வெற்றி வாழ்க்கைக்குள்ள ஒரு அற்புதமான வழி என்பதை மறந்து விடாதீர்கள். ஐயா, எனக்கு யாரோ தீர்க்க தரிசனம் சொன்னார்கள், அல்லது யாரோ கர்த்தர் என்னோடு ஒரு முறை பேசினது போல் இருந்தது, அல்லது யாரோ ஒரு வசனத்தை சொல்லும் பொழுது எனக்கு கர்த்தரே பேசினது போல் இருந்தது, அல்லது இப்படி ஒரு சொப்பனம் கண்டேன், அல்லது இப்படி ஒரு தரிசனம் பார்த்தேன். எல்லாம் நல்லதுதான் அருமையான தேவ பிள்ளைகளே, எல்லாம் நல்ல அனுபவங்கள் தான், மாற்றமே இல்லை. ஆனாலும் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிற அவருடைய கற்பனைகள் கட்டளையின்படி நீங்கள் நடந்து, அதன் மூலமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்று எழுதி வைத்திருக்கிற காரியங்களை நீங்கள் தியானிப்பீர்களே ஆனால், தியானித்து கடைபிடிப்பீர்களே ஆனால், நிச்சயமாய் நீங்கள் ஒரு நாளும் தோற்று போவதில்லை. நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். மைட்டி காட், உங்கள் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும். நிச்சயமாய் உங்களுடைய வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் வீட்டிலே ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் நிச்சயமாய் தங்கி இருக்கும். உங்களுடைய நீதி என்னென்னைக்கும் நிற்கும். மைட்டி காட், செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மனம் உருக்கமும் உள்ளவனாய் இருப்பான் என்று சொல்லப்பட்டபடியே நீங்கள் இறங்கி கடன் கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள். ஐயா, கடன்காரியாலா இருக்கிறேன், கடன்காரனாய் இருக்கிறேனே சொல்றீங்களா? இறங்கி கடன் கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள். உங்கள் காரியங்களை எல்லாம் நியாயப்படி நடத்தி பாக்கியசாலிகளாய் இருப்பீர்கள். நீங்கள் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பீர்கள். நித்திய கீர்த்தி உள்ளவர்களாய் இருப்பீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்பட மாட்டீர்கள். உங்கள் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும். மாத்திரம் அல்ல, துன்மார்க்கர் அதை கண்டு மனமடிவாகி, உங்களை விரோதிக்கிறவர்கள் அதை கண்டு மனமடிவாகி போவார்கள். உங்களுக்கு விரோதமாய் தீங்கு செய்கிறவர்கள், உங்களை அழிக்க வேண்டும் என்று ஆயத்தமாயிருக்கிறவர்கள், துன்மார்க்கமாய் நடக்கிறவர்கள் உங்கள் ஆசீர்வாதங்களை, மேன்மைகளை கண்டு மனமடிவாகி தங்கள் பற்களை கடித்து கரைந்து போவார்கள். துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கருடைய ஆசையோ அழிந்து போகும், நீங்களோ வாழ்ந்து செழித்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஜெபிப்போம்.
எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேவனுடைய கிருபாசன தண்டையிலே வந்து காத்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு நீர் நல்ல வழிகளை, ஐயா, வாழ்க்கையிலே ஒரு அற்புதமான அதிசயமான மாற்றத்தை உண்டாக்கும் அற்புதமான வழியை நீர் கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த சங்கீத தியானத்திலே அப்பா நீர் காட்டிய அற்புதமான வழிக்காக, ஒரு நாளும் தோற்று போகாத, ஒரு நாளும் தொலைந்து போகாத, ஒரு நாளும் தாழ்ந்து போகாத நிச்சயமான வெற்றிக்கு ஏற்ற வழியை உங்களுடைய பிள்ளைகளோடு பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகள் எல்லாம் இவருடைய வாழ்க்கையிலே பலிக்கும்படியாய், இவருடைய வம்சங்களிலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பலிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய், கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை இவர்களை பூரணமாய் சூழ்ந்து கொள்ளட்டும். கர்த்தர் தாமே இவர்களுக்கு முன்பாக கடந்து செல்லும்படியாய், ஐயா, இந்த அற்புதமான வழிகளை, இந்த அற்புதமான ரகசியங்களின் அற்புத வழிகளை கடைபிடித்து உடைய பிள்ளைகள் சத்தியத்தினால் சத்தியத்தை அறிந்து, இந்த சத்தியமே அவர்களை எல்லா கஷ்ட நஷ்டங்கள், கடன்கள், வியாதிகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை கொடுத்து இவர்களை மேன்மைப்படுத்தும்படியாய் உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. அன்பரும் ஆத்தும இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இதுல என்ன கர்த்தர் சொன்னாரோ, இந்த கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு, கட்டளைகளுக்கு நாம் பயப்பட்டு நீதியின்படி நடக்கும் பொழுது நமக்காய் கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம், அவர் எழுதி தந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் பலிக்கும். இன்று இரவு நடக்கிற நடுஜாம ஜபத்தை தவற விட்டு விடாதிருங்கள். இன்று இரவு வருகிற நடுஜாம ஜபம் உங்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியமான மாற்றங்களை கொண்டு வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.